ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லைனா உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஏதாவது பிராண்ட் வச்சுருந்தாங்களா, கம்பெனிஸ் வச்சுருந்தாங்கன்னா உங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்மளே இந்த டெலகிராம் குரூப்பில் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். வாங்க ஆஸ்பிரண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் இங்கிலீஷில் எந்த மாதிரி பேட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்தெந்த டாபிக் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அண்டு அந்த இந்த எக்ஸாமில் எப்படி நம்ம அதிகமான மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எஸ்பி புது பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலீஷுக்கு கம்மியான டைமில் அதிகமான மார்க் இருக்குது. யூஸ்வலாக இருக்கக்கூடிய அதே 20 நிமிஷம் தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஆனால் இங்கே என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மி நேரத்தில் அதிகமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இது என்ன சார் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். யாரெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய டைம் வச்சு உட்காந்துட்டு ரீடிங் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் பாசிட்டிவ். எப்படின்னா, மற்றவங்களோட அட்டெம்ப்ட் 30க்கு கீழே இருக்கும்போது நீங்கள் 30 ப்ளஸ் அட்டெம்ப்ட் கொடுத்தாலே ஓரளவுக்கு நல்லா அக்யூரேட்டாக, இப்போ நான் சொல்லக்கூடிய டாப்பிக்லாம் நல்லா அக்யூரேட்டாக அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்களாவே மற்ற ஆஸ்பிரண்ட்ஸை விட நீங்கள் லீடில் போயிடுவீங்க. அண்ட் ஆப்டி ரீசனிங்கில் வழக்கமாக பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸை பண்ணாலே நம்ம இந்த எக்ஸாம் கிராக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய ரீடிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ரீடிங் எபிலிட்டின்னு ஏன் சார் அழுத்தி அழுத்தி சொல்கிறீங்க? அப்படி என்ன இருக்குது ரீடிங் எபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பேட்டர்னில் உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ரீசனிங்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆப்டியில் அந்த டிஐக்கு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் கொடுங்க. ராங் நம்பர் சீரிஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து இந்த பேட்டர்னில் 40 கொஷின்ஸ் இங்கிலீஷ் அந்த 20 நிமிஷத்தில் இருக்கிறதுனால கம்மி டைமில் அதிகமான மார்க்கு. இப்போ ஒரே செகண்ட் எக்ஸ்பிரஸ் இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். டிஎன் பேங்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் எக்ஸாம் வரும், இங்கிலீஷில் இந்த டாபிக் உள்ளே தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இப்படி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம அடித்து சொல்கிறோம். அதில் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, 100% அக்யூரேசி எது அப்படின்னு பார்த்துப்போம். வேர்டு ஸ்வாப்பும் மேட்ச் த காலமும் அண்டு சென்டென்ஸ் சேஞ்ச் மட்டும்தான் 100% நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டாக அட்டன் பண்ணக்கூடிய டாபிக். ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இது ஃபஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிங்களன்னா, இது வந்து சம்டைம்ஸ் இந்த வேர்டு ஸ்வாப்பும் மேட்ச் த காலமும் நீங்கள் டச் இல்லைன்னா என்ன ஆகுனா, இந்த டாப்பிக்கில் டச் இல்லைன்னா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண 2லேருந்து 3 டைம் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணணும். இதே இந்த ஃப்ளோவில் நீங்கள் இந்த ரீடிங் எபிலிட்டி ப்ளஸ் ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த டாபிக் டச்சில் இருக்கீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுனா, நீங்கள் டக்குன்னு ஒரே அட்டெம்ப்டில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுனதுக்கும், ப்ரிப்பேர் பண்ணாமல் போய் எழுதுனதுக்கும் இங்கிலீஷில் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வேறு விதமாக சொல்கிறேன். ஒரு ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வெப் சீரிஸ் நான் பார்த்துட்ருப்பேன் ஸ்டார்டிங்கில். பிகினராக இருக்கும்போது வெப் சீரிஸ் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு வேறு இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டுரும். வெப் சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய ரீடிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு. அந்த ரீடிங் எபிலிட்டி வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஆர்சி ஸ்பீடு, ரீட் பண்ணுறக்கூடிய ஸ்பீடும் மற்ற டைமில் வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டும் போட்டுட்டு நான் போயிட்டு இங்கிலீஷில் ரீட் பண்ணுற ஸ்பீடு எனக்கு வேரி ஆச்சு. ஸோ அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி ரீடிங் பண்ணால் உண்மையிலே நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நம்ம வேகமாக படிக்கிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வெப் சீரிஸ் பார்க்குறது வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா கொரியன், அந்த மாதிரி கொரியன் சீரிஸ் நான் பார்க்க மாட்டேன், இங்கிலீஷ் அந்த மாதிரி சீரிஸ் தான் பார்ப்போம். அப்போ அவங்க பார்க்கும்போது என்னென்னா அவங்க அவங்க பேசுகிற அசென்ச்சர் அந்த அசென்ட் நமக்கு புரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், சப்டைட்டில் ரீட் பண்ணி தான் நம்ம அந்த சீரிஸே பார்ப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாக நம்ம படிப்போம் இல்லையா? அப்போ அந்த படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்சியும் நல்லா ஸ்கோர் வந்துச்சு. எனக்கு அந்த 2021, 22ல் எப்படின்னே தெரியல, எனக்கு இங்கிலீஷில் நல்ல மார்க் வராமே இருந்துச்சு. நான் இந்த டாபிக் வச்சு தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் மெயின்ஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு பிஓ மெயின்ஸ் எழுதினேன் 2020 21லயோ. அப்போ எழுதும்போது நான் மார்க் டெஸ்ட் போடும்போது எனக்கு என்னடா இங்கிலீஷில் நல்ல மார்க் வருதே அப்படின்னு பார்த்தா, அது எனக்கு யூஸ் ஆச்சு அந்த ரீடிங் பார்ட்டு. டக்குன்னு 2022 கடைசி 2023லலாம் பார்த்தா அந்த 2023 ஓகே, 2022ல எனக்கு அக்யூரேசி போயிடுச்சு. அக்யூரேசியில் டைம் ஆயிடுச்சு, என்னோட அட்டெம்ப்ட் குறைஞ்சிச்சு.
காரணம் என்னன்னா, எனக்கு அது கண்டுபிடிக்கல நான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த நாலேட்ஜ், லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டே இருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மளுடைய இங்கிலீஷ்ல அட்டெம்ப்ட் கூடும். அக்யூரசி நான் சொல்லல. அட்டெம்ப்ட் கூடும். நம்ம ஒரு கொஸ்டின டக்குனு பார்த்த உடனே படிச்சு புரிஞ்சுட்டோம்னா, அத டக்குனு அட்டெண்ட் பண்ணிடலாம். இதுவே நம்ம படிச்சு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அ இப்ப இந்த எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன் இருக்குன்னா, இதுவே 2 டைம் படிச்சா தான் புரியும். இது நான் ஒரு சென்டென்ஸா தான் சொல்றேன். நம்ம ரீடிங் எபிலிட்டி இல்லன்னா, இதே ரீடிங் ஃப்ளோ இருந்துச்சுன்னா, டக்குனு ஒரே ஒரே ரீட்ல ஒரு ஒரு பேராகிராஃப் இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிறீங்கன்னா, ஒரே கோல உங்களுக்கு படிச்சு புரியிற அளவுக்கு வரணும்னா, நீங்க டெய்லி ரீட் பண்ணிட்ட ஒரு ஒரு 35, 40 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ரீடிங் எபிலிட்டி வந்துரும். இன்னும் எக்ஸாம்ஸ் நெறைய நாள் இருக்கு. கண்டிப்பா இப்ப வந்து நீங்க ரீடிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்க. டெய்லி ரீட் பண்ணுங்க. இது கிளர்க் மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அப்ப நம்மளுடைய அட்டெம்ப்ட்ட கூட்டுனா, நம்ம ரீடிங் எபிலிட்டிய கூட்டணும். அண்டு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், பேரா ஜம்பிள். நான் உங்களுக்கு வீடியோ குடுக்குறேன். பேரா ஜம்பிள்க்கு ஆல்ரெடி ஒரு 3, 4 வீடியோ குடுத்துருக்கேன். அத போய் பாருங்க. வேர்ட் ஸ்வாப்பும் எப்படி எலிமினேஷன் மெத்தட்ல அட்டெண்ட் பண்ணணும், மேட்ச் த காலம் எப்படி எலிமினேஷன் மெத்தட்ல அட்டெண்ட் பண்ணணும்னு நான் வீடியோ குடுத்துட்டுருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். இல்லன்னா எங்க ஐகார்ட்ல குடுக்குறேன். போய் பாருங்க அந்த பிளேலிஸ்ட்ட. கண்டிப்பா எப்படி அப்ரோச் உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம்னா, இத ஒரே கோல சீக்கிரமா டக்குன்னு குயிக்கா நம்ம நம்மளுடைய 100% அக்யூரஸோட மார்க்க பூஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் போலாம். இப்ப 100% அக்யூரஸியா இருக்கக்கூடிய அந்த டாபிக்லேருந்து மினிமம் 10 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 10 மார்க் நம்ம கேரண்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த கிளாஸ் டெஸ்ட்டும், ஃபில்லர்ஸும் எப்பயுமே சொல்றது தான் நானு. கிளாஸ் டெஸ்ட்டும், ஃபில்லர்ஸும் 5லேருந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். எய்தர் 1 இல்ல 2 கேட்பாங்க. ஸோ 5 டூ 10 கொஸ்டின்ஸ் இங்க இருக்கும். அதுல 80% அக்யூரசி போட்டா கூட நமக்கு போதுமானது. ஒரு 5 ஃபில்லர்ஸ் இருக்கா, 4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சா போதும். நம்ம இந்த படிச்சு ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஃபில்லர்ஸும் நமக்கு இந்த இடத்துல இதுதான் வரும் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த கிளாஸ் டெஸ்ட்டும் அப்படிதான். நீங்க உங்களுக்கு கிராமர் தெரிஞ்சாக்குல ஃபுல்லா அக்யூ க கா என்னது கான்ஃபிடென்ட்டா அட்டெண்ட் பண்ணலாம். கிராமர் தெரியலனா கூட நீங்க அந்த ரீடிங் எபிலிட்டி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த இந்த ஃபில்லருக்கு, இந்த இந்த பேரால, இந்த கான்டெக்ஸ்ட்க்கு, இந்த வேர்டுக்கு, இந்த வொக்காபுலரி தான் சூட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். அத வச்சு நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இந்த மார்க் டெஸ்ட்ல கேட்குற அளவுக்கு எக்ஸாம்ல கொடூரமா எப்பயோ ஒரு டைம் தான் கேட்பாங்க. அந்த ஸ்லாட்ல உங்களுக்கு நார்மலைசேஷன் ஆகும். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்லாட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே செகண்ட். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்லாட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டூயபிளா தான் இருக்கும் இந்த ஃபில்லர்ஸும், கிளாஸ் டெஸ்ட்டும். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க ரீடிங் எபிலிட்டி இருந்தா தான் இதையும் கிராக் பண்ண முடியும். கிராமர் நாலேட்ஜ் இருந்தா இன்னும் பெஸ்ட்டு. கிராமர் நாலேட்ஜ் இருக்கும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். கிராமர் நாலேட்ஜ் இல்லனா கூட இந்த வேர்டு இந்த இடத்துல சூட் ஆகும் அப்படின்றத வச்சு 4 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். இது 2ம் சேர்ந்து ஒரு 6லேருந்து 8 கொஸ்டின் 6லேருந்து 8 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா அக்யூரஸியோட சொல்றேன். அ எல்லாமே அட்டெண்ட் பண்ணிடலாம். அக்யூரேட்டா தெரிஞ்சு அட்டெண்ட் பண்ணக்கூடிய டாபிக். ஸோ இங்கேயே நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய எக்ஸாம்ல இத பண்ணியே நம்ம ஒரு 14 மார்க்கு 15 மார்க் எடுத்துருவோம். 16 மார்க் 14லேருந்து 16 மார்க் இத வச்சே நம்ம எடுத்திருந்தோம் இத்தன காலகாலமா. ஆனா இந்த டைமு அது வந்து 10மான்னு கேட்டா பத்தாது. சரிங்களா? இப்ப அது 10மா இந்த அட்டெம்ப்ட் 10மான்னு கேட்டா பத்தாது. அப்ப என்ன பண்ணணும்னா, பெட்ரோல் ஊத்தி கொளுத்தக்கூடாது. பத்துன காமெடி. மொக்க. சரிங்களா? சில பேர் அப்படி சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. இந்த அட்டெம்ப்ட் நமக்கு பத்தாது. அது பத்தணும் அப்படின்னா, இந்த ஆர்சிலயும் எரர் ஸ்பாட்டிங்கும் நம்பி இருக்க வேண்டியிருக்கும். முக்கியமா ஆர்சி. ஆர்சிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு டைமிங் புரிஞ்சுதுங்களா? டைமிங். ஒரே ஏன்னு ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காரு. பின்னு ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காரு. இந்த ஏன்ற ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவார்ன்னா, ஒரு பேராகிராஃப கம்ப்ளீட் பண்ண 3 மினிட்ஸ்ல முடிச்சுருவாரு. பிங்கிற கேண்டிடேட்டு ஒரு 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 பேராகிராஃப்ல 5 சென்டென்ஸ் இருக்குன்னா, ஒரு பேராகிராஃப்ல 5 சென்டென்ஸ் இருக்குன்னாலே, நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 5 சென்டென்ஸு 2, 2 டைம் 10 டைம் படிச்சா தான் அவங்களுக்கு புரியும். 5 சென்டென்ஸ 10 டைம் படிப்பா. 10 டைம்னா, ஒவ்வொரு சென்டென்ஸும் 2, 2 டைம் 3, 3 டைம் படிச்சு, இவங்க ஃபுல் அந்த ஆர்சியே படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இவங்க ஒரே பேராகிராஃப் தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு படிச்சா ஒரே அட்டெம்ப்ட்ல புரியாது. அது வந்து நீங்க அந்த ரீடிங் எகைன் அங்க தான் வந்து நிக்குது. ரீடிங் எபிலிட்டில தான் வந்து நிக்குது. கண்டிப்பா நீங்க உங்களுடைய ரீடிங் எபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணுங்க. புரிஞ்சுதுங்களா? சரி. ரீடிங் எபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. ரீடிங் எபிலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணா என்ன ஆகும்? இந்த 10லேருந்து 12 கொஸ்டின்ஸ்ல
நீங்க கண்டிப்பா ஒரு 6 மினிமம் 6 மேக்ஸிமம் 8. ஸோ மினிமம் 6 மேக்ஸிமம் 8 கொஞ்சம் டெலீட் பண்ணிடுறேன். இந்த ஸ்பீட் டாபிக்ல குயிக்கா இந்த ஸ்பீட் டாபிக்ல 10ல நம்ம 8 அட்டெண்ட் பண்ணிடணும். 8 மார்க் எடுத்துடணும் இந்த ஸ்பீட் டாபிக்ல இதுவும் சேர்ந்துரும் இதுல. அப்புறம் இதுலேருந்து நம்ம ஒரு 6 அப்புறம் இந்த ஆர்சிலேருந்து ஒரு 6 to 8. ஸோ இது நீங்கள் கம்பல்சரியாக எல்லா ஆஸ்பிரண்ட்டும் அட்டன் பண்ணணும். இங்கிலீஷ் வர்றவங்க வராதவங்க அதில் இந்த ரீடிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண மட்டும்தான் இருக்கக்கூடிய டைமில் இது வந்து 20 நிமிஷத்தில் 15-14 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும். கடைசியாக இருக்கக்கூடிய 6 நிமிஷத்தில் இந்த பேட்டர்ன் வரும். என்னன்னா வேர்டு யூசேஜும் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன் சம்டைம்ஸ் ரெண்டுமே வரும். அதனால தான் 5லேருந்து 10 சொல்லியிருக்கேன். 5லேருந்து 10க்கு என்ன பண்ணீங்கன்னா, ஒரு சில நேரத்தில் 1 வரும், ஒரு சில நேரத்தில் 2மே கேட்டுருவாங்க. அதுக்கு பதிலா வேறு ஏதாவது டாபிக் கட் பண்ணி விட்ருவாங்க. அப்படி இந்த 1 இல்லைன்னா 2மே வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் கரெக்ஷன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் சூஸ் பண்ணணும். இது 3மே கிராமர் பாட்டு தான். இது என்னன்னா, இந்த ஒரு வொக்காபுலரி ஒரு வேர்டு குடுத்துருவாங்க. அது 3 சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை எந்த சென்டென்ஸில் கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு கேட்பாங்க. இப்போ கேட்குற எரர் ஸ்பாட்டிங் அப்படிதான். ஒரு 5 ஏபிசின்னு 5 ஏ டூ இ வரையும் 5 சென்டென்ஸ் குடுத்துட்றாங்க. அந்த 5 சென்டென்ஸில் எது கரெக்டு, இல்லைன்னா எது இன்கரெக்ட்டுன்னு கேட்குறாங்க. அது உஷாரா பார்த்துக்கோங்க. நான் எல்பிஓ எக்ஸாமில் அந்த தப்பு பண்ணேன். அந்த இந்தியன் பேங்க் எல்பிஓவில் வெளியே வந்து தான், அதாவது திருப்பி கொஷின்ஸை பார்க்கும்போது கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சு வெளியே வந்தபோது சொன்னார். ஒரு ஆஸ்பிரண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது 3 கொஷினில் ஒரு கொஷின் வந்து கரெக்டு, ஒரு கொஷின் இன்கரெக்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? நான் எல்லா கொஷினுக்குமே கரெக்டுன்னு போட்டேன். பட் 2 கரெக்டு, ஒரு இன்கரெக்ட் அந்த மாதிரி 1 நான் மாற்றி போட்டேன். அவங்க கேட்கறதுக்கு பதிலா நான் ஃபஸ்ட் அது டைரெக்டாக கொடுக்காம 1ஆம் நம்பரில் ஒரு கொஸ்டின், 20வது நம்பரில் ஒரு கொஸ்டின், 32வது நம்பர் இது மாதிரி மாற்றி மாற்றி அங்கங்கே ஒன்று கொடுத்ததுனால நான் ஃபஸ்ட்டு கரெக்டுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டேன். அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. கொஸ்டின்ஸை ஒரு டைம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எது கரெக்டுன்னு கேட்குறாங்களா, எது இன்கரெக்ட் கேட்குறாங்களான்ட்டு இந்த 2 கொஸ்டின்லையுமே எரர் ஸ்பாட்டிங்லையும் இப்போ அப்படி தான் கேட்குறாங்க. பழைய அந்த ஏபிசிடி மெத்தடில் வரதில்ல. இந்த மாதிரி ஏ, பி, சின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி இப்போ வரதில்லை மேக்ஸிமம். இப்போ எப்படி கேட்குறேன்னா எல்லாம் ஏபிசிடின்னு கேட்டு இந்த சென்டென்ஸில் எது கரெக்டு, இந்த சென்டென்ஸில் எது இன்கரெக்ட் தான் மெஜாரிட்டி இப்போ ரிப்பீட் ஆகுற பேட்டர்ன். ஸோ அது கொஸ்டின்ஸ் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இது கடைசி ப்ரையாரிட்டி. லாஸ்ட்டாக நீங்கள் எதாவது அட்டன் பண்ண லாஸ்ட்டாக வந்து இந்த ஆர்சியில் டஃப் கொஸ்டின்ஸ் 2, 3 இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸு இன்டைரக்ட் கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டாக அட்டன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணணும். இந்த 2 டாப்பிக்கில் சென்டென்ஸ் கரெக்ஷன் ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீட் டாப்பிக்கை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் த்ரூ டூவாக இருக்கீங்களா, யூஸ் த்ரூ டூனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே வாரத்தில் 5 நாளாச்சும் நீங்கள் இந்த டாப்பிக்கில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, நீங்கள் அது கொஞ்சம் குயிக்காக போட்டுருவீங்க. 20 நிமிஷம் தான் நமக்கு டைம் இருக்குது. அப்போ நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்கிறோமோ, அப்போ ஆர்சி நம்ம பொறுமையாக கொஞ்சம் பொறுமையானா அந்த பொறுமையாக இல்லை, ரிலாக்ஸாக படிக்கலாம். பதட்டம் இல்லாமல். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, ஆர்சியில் வந்து லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ப அது எப்படி உங்களுக்கு சொல்கிறது, நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய ஆஸ்பிரண்ட்ஸு. உங்கள் பிரெயினே வேலை செய்யாது, பிளாங்க் ஆகிடும். இதுதான் கரெக்டான மீனிங், பிளாங்க் ஆகிடும். கடைசி 2 3 நிமிஷம் தான் இருக்குது. இன்னும் 10 கொஸ்டின் அட்டன் பண்ணோம், 8 கொஸ்டின் அட்டன் பண்ணுறம்போது அந்த டைமில் நீங்கள் ஆர்சியோ இல்லை பேராஜம்பிள் கூட போட்டுடலாம் ஏதோ ஒன்று பண்ணி. ஆனால் ஆன்சர் வராமல் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அது பேராஜம்பிள்லாம் கொஞ்சம் முன்னாடி அட்டன் பண்ணிடுங்க. அதுவும் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. பேராஜம்பிள் நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன், எப்படி பேராஜம்பிள் அப்ரோச் பண்ணுன்ட்டு. ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அந்த பேராஜம்பிள்லாம் யூஸ் பண்ணிக்குவோங்க. ஆர்சியை பொறுத்த வரைக்கும் டைம் நம்ம அதிகமாக இருக்கும்போது நம்ம அக்யூரேட்டாகவும் போடுவோம். எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் நம்ம பேராகிராஃபில் ஆன்சர்ஸ் தேடும்போது நமக்கு டக்குன்னு கிடைச்சிடும் கண்ணில். இதுவே டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் படன்னு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண அங்கலாப்பட்டு போனீங்கன்னா டக்குன்னு கிடைக்காது. ஒருவேளை உங்கள் கையில் டைம் கம்மியாக இருக்குது, ஆர்சி அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸு, டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அந்த டைரக்ட் கொஸ்டின்லேயும் அதிகமான கொஸ்டின் அட்டன் பண்ண டார்கெட் பண்ணாதீங்க. கரெக்டாக பொறுமையாக தேடுங்க. பொறுமையானா பொறுமை கிடையாது, பதற்றம் இல்லாமல் தேடுங்கன்றேன். அதுதான் பொறுமைன்றது. பதற்றம் இல்லாமல் தேடினா தான் அட்லீஸ்ட் நீங்கள் போடுற கொஸ்டினாச்சு நீங்கள் கரெக்டாக போடுவீங்க. ஒருவேளை நீங்கள் பதறிக்கிட்டே நீங்கள் எல்லாம் இருக்கிற 4 கொஸ்டின் அந்த 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா
ஒரு கொஸ்டின் கூட உங்களால ஆன்சர் கிடைக்காது. எல்லாமே ஆன்சர் அங்க இருக்கிற மாரியே இருக்கும். எதுவுமே தெரியாது. ஆ கூல் அண்ட் கம்போஸ்டா தேடுனா மட்டும் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆர்சிக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி சப்ஜெக்ட் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாவும், வேகமாவும் நம்ம முடிக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு ஆர்சிக்கு டைம் அதிகமா இருக்கும். டைம் அதிகமா இருக்கும்போது, நம்ம கூல் அண்ட் கம்போஸ்டா ரிலாக்ஸா படிக்கும்போது நமக்கு சீக்கிரமா ஆன்சர் கிடைச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கிராமர் பாட்டுக்கு மூவ் ஆயிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ, இன்னாப்பராப்ரியேட் வேர்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இது. நான் ஒரு பாசிபிலிட்டிக்கோசரம் குடுத்துருக்கேன். புரிஞ்சுதுங்களா? கேட்டா கேட்பாங்க, கேட்கலனா கேட்க மாட்டாங்க. ஸோ, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இது அட்டெண்ட் பண்ணணும்னா நம்மளுடைய ரீடிங் ஃப்ளோ நல்லா இருந்தா மட்டும் தான் நல்ல அட்டெம்ப்ட் 30 ப்ளஸ் 28லேருந்து 30 ப்ளஸ் குடுக்க முடியும். அப்படி குடுத்தா மட்டும் தான் நம்ம ஓவரால் ஸ்கோர் பூஸ்ட் பண்ண முடியும். 75 ப்ளஸ் டார்கெட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 70 ப்ளஸ் ஆச்சு கட் ஆஃப் வரலைன்னா கூட நம்ம 70 ப்ளஸ் எடுத்தா நம்ம செக்யூர்டா மெயின்ஸ்க்கு படிக்கலாம். ஸோ 70 ப்ளஸ் அட்டெம்ப்ட் டார்கெட் பண்ணோம்னா, நமக்கு இங்கேயே 30 வந்தா மட்டும் தான் 70 ப்ளஸ் வரும். அங்க வந்து ஆப்டில ஒரு 25, ரீசனிங்ல ஒரு 28னா கூட 3, 53 ஆச்சு. இங்க ஒரு 28. 8, 3, 11 மீதி 1 81. ஸோ இந்த ரேஞ்சில நம்ம அட்டெம்ப்ட் இருந்தா தான், நம்மளுடைய அக்யூரசி அதெல்லாம் போயிட்டு கடைசியா என்ன 28 அட்டெம்ப்ட் பண்ண முடியுமா? அத பார்க்கணும் இல்லையா? ரீசனிங்ல 28 அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. ஆப்டிலும் 25 அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. 22. ஸோ அந்த 5 குறைச்சிங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 13, 3 மீதி 1. ஸோ உங்களுடைய அட்டெம்ப்ட் அதுக்கு தகுந்த மாரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்ப இதில 50 தான் இருக்கு. 50 இது 28, 78. அந்த 75லேருந்து 78 அட்டெம்ப்ட் இருந்தா மட்டும் தான், நீங்க கொஞ்சம் செக்யூரா ஃபீல் பண்ண முடியும். மார்க் 70 ப்ளஸ் வந்துச்சுன்னா, நீங்க ஜாலியா மெயின்ஸ்க்கு படிக்கலாம். அப்ப உங்களுடைய டிபெண்டன்ஸ் எதில இருக்குன்னா, ரீடிங் எபிலிட்டி தான் இருக்கு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் சொன்ன மாரி தான் உங்க ரீடிங் எபிலிட்டி பொறுத்து தான் இந்த எக்ஸாம் இருக்கும். அண்டு நீங்க உங்க பேரண்ட்ஸ் இல்ல நீங்க உங்க ஃப்ரெண்ட் யாராச்சு ஏதாச்சும் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பிராண்டை இங்க நம்மளோட ஸ்லைட்ல குடுத்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டெலகிராம கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் தெளிவா இங்கிலீஷை பத்தி சொல்லியாச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவுல மீட் பண்ணலாம். கன்டென்ட்டோட வரோம். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு கன்டென்ட் எடுத்து வச்சுட்ருக்கேன். நிறைய ரிப்ளேஸ், நிறைய கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் பண்ணதுனால இந்த ஆர்ஆர்பி ரிசல்ட் வந்ததுலேருந்து நிறையா டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க குரூப்பில். ஸோ உங்களுக்கு யூடியூப், டெலகிராம் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணதில் நிறைய டைம் போயிடுச்சு. மெட்டீரியல் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்டு ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த ப்ரிலிம்ஸுக்காக ஒரு ஆக்டிவ் தேக்குன்னு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா? ஒரு டெலகிராம் குரூப் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, நான் ஷெட்யூல் டெய்லி இந்த டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுங்க, இந்த குவிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். அது அப்படியே டச்சிலேயே வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டடி சோர்ஸையும், ஃப்ரீ மெட்டீரியலும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் பண்ணால் இந்த டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.